ஜானஸ், உன்னோட பொம்மைகள் விளையாடுவது எனக்கு மிகவும் பிடிக்கும். எவ்வளவு வேடிக்கை! ஆனால் எனக்கு சூடாகிவிட்டது. ஏர் கண்டிஷனர் ஆன் பண்ணுவோம். அருமை, எனக்கு மிகவும் நன்றாக இருக்கிறது. ஜானிஸ், விளையாடிக் கொண்டே இருக்கலாம். ரோஸ், எனக்கு மிகவும் குளிராக இருக்கிறது. வெப்பத்தை அதிகரிப்போம். அது மிகவும் நல்லது. இப்போது நாம் விளையாடலாம். ஓ, இப்போது எனக்கு மிகவும் சூடாக இருக்கிறது. நாம் அதை குறைக்க வேண்டும். இல்ல ஜானிஸ், ஆனால் எனக்கு குளிராக இருக்கிறது. ரோஸ், நான் ஏர் கண்டிஷனிங் சேர்க்கிறேன். ஆனால் ஜானிஸ், நீ உன்னை பற்றியே சிந்திக்கிறாய். ஓ இல்ல, நாங்கள் ஏர் கண்டிஷனரை உடைத்து விட்டோம் என்று நினைக்கிறேன். வாவ், எங்கள் பொம்மை வீடுகளை பாருங்கள். இப்போது எனக்கு என் பொம்மையோட தனி வீடு இருக்கிறது. வாவ், இது மிகவும் கற்பனை உலகம் போல இருக்கிறது. எனக்கு இது பிடிக்கும். மற்றும் எனக்கு ஒரு குளிர்ந்த பொம்மையுடன் ஒரு பனிக்கூடு உள்ளது. இது அருமை. எனக்கு இங்கே மிகவும் சுவையான லாலிபாப் உள்ளது. அதை பாருங்கள். அதை நக்க நேரம் வந்துவிட்டது. ருசியாக இருக்கிறது. ஓ, எனக்கு ஒரு யோசனை வந்துவிட்டது. வீட்டின் கூரையை அலங்கரிக்க அதை உடைப்போம். ஓ, இது உண்மையான பனியாக தெரிகிறது. ஆனால் இது உருகாது. அது ஒரு அருமையான யோசனை. எனக்கு அது பிடிக்கும். இங்கே பனி சுழி இருக்கிறது. என் கூரையில் லாவா சிந்தும். இப்போது எரிமலையை தொடங்க போகிறோம். அது பாருங்கள், அது வேலை செய்தது. எவ்வளவு அழகாக இருக்கிறது. நான் இங்கே ஒரு நீயான் விளக்கை வைக்கிறேன். ஓ, நான் அழகான ஐசிகிள் மாலையை கண்டுபிடித்தேன். அவை இனிமையாக ஒலிக்கின்றன. நான் அவற்றை மாடிகளுக்கு இடையில் இணைக்க விரும்புகிறேன். அருமை. ஜானிஸ், உன்னால் என்ன? நான் மாடிகளுக்கு இடையில் தீயை அலங்கரிக்க முடிவு செய்தேன். அது எனது இயல்பை மிகுந்த அளவில் வெளிப்படுத்துகிறது. அது நான் விரும்பியபடி துல்லியமாக வந்தது. எனக்கு என்னுடையது மிகவும் பிடிக்கும். இதற்கிடையில வீட்டின் முன்னுள்ள மைதானத்திற்கான ஒரு யோசனை எனக்கு வந்தது. கொஞ்சம் பனியை உரசுவோம். அது அழகாக வருகிறது. அந்த பனியை பாருங்கள். இப்போது என் பனிராணி இதை பிடிக்கிறாளா என்று பார்ப்போம். நான் உன்னை பனிச்சறுக்கலுக்கு உடை அணிய வைக்க வேண்டும். அதை பாருங்கள். அருமை. அவளுக்கு அவளுடைய வீட்டின் முன் பனிச்சறுக்கு மைதானம் இருப்பது மிகவும் பிடித்திருக்கிறது. நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். என் பொம்மைக்கு அவளது வீட்டின் முன் ஒரு லாவா குளம் இருக்கும். இப்போது ஒரு நீச்சல் உடையில் மாறுவோம். அவள் நீந்த முடியும். இதற்கிடையில் நான் ஒரு மின்சார குகையை சேர்க்கிறேன். Rich dancers Stracheka and Sauce, Urge Arthran, Muga Malovasla, Mukilil, Fartsu, Woi Verdacline. அருமையான மகிழ்ச்சி. வீட்டின் தரைகளை விரைவில் மாற்ற விரும்புகிறேன். எனக்கு ஏற்கனவே ஒரு யோசனை உள்ளது. தரை தளத்தில் எரிமலை வடிவில் ஒரு தீயை வைக்கலாம். மேலும் தீ ஊதும் டிராகன்களையும் அமைப்போம். அவை மிகவும் அழகாக உள்ளன. 2 சிறந்த புத்தக அலமாரிகளை கண்டுபிடித்தேன். இதை இங்கே வைக்கலாம். அப்படியே அந்த மென்மையான லாவா குஷன் உள்ளது. என் பையன் பசங்களுடன் ஒரு காஃபி மேசை இருக்கும். என் பொம்மை. வாவ், இது மிகவும் அழகாகவும் தீயாகவும் இருக்கிறது. எனக்கு இது பிடிக்கும். வீட்டில் எப்போதும் சூடாக இருக்கும்போது எனக்கு மிகவும் பிடிக்கும். நீங்கள் இதை பாராட்டுவீர்கள் என்று எனக்கு தெரியும். உங்களுக்கு ஒரு கோப்பை சூடான கோகோ தேவை. இதோ இப்போது எல்லாம் சரியாக உள்ளது. இதோ என் பொம்மை குளிர்ந்த மாலைகளில் இங்கே புத்தகங்களை படிக்கலாம். நான் தரை தளத்தில் என்ன செய்ய போகிறேன் என்று ஏற்கனவே முடிவு செய்து விட்டான். முதலில் நாம் ஒரு பனிக்கட்டியை போடுவோம். அது எவ்வளவு அழகாக மின்னுகிறது. ஒரு நல்ல காகிதத்தை எடுத்துக்கொள்வோம். அதை திருப்பி சுவரில் ஒட்ட வேண்டும். இதை பாருங்கள். எனக்கு ஒரு பனிக்கட்ட சுவரும் இருக்கிறது. ஓ, மேலும் உங்களுக்கு இந்த சிங்காசனம் தேவை. என் பனிக்கண்ணி இதை விரும்புவாள்.
பாருங்கள், அற்புதம். மேலும் அவளுக்கு ஒரு கிரீடமும் தேவை. இதோ சரி, இப்போது நீ ஒரு உண்மையான ராணி. இங்கே ஒரு யாழ் காட்சி அமைப்போம். அது இசைக்கப் போகிறது. மற்றொரு பக்கத்தில் செல்லோவும் இருக்கும். எனக்கு பாரம்பரிய இசை மிகவும் பிடிக்கும். அழகாக இருக்கிறது. நமக்கு சில விளக்குகள் தேவை. அதனால சில டிஸ்கோ பந்துகளை தொங்க விடுவோம். மற்றொன்று. இப்போது ஒரு மாலையும் அழகான மெழுகுவர்த்தி வைத்தையும் சேர்ப்போம். ஒன்றாவது மாடிக்கான ஒரு சனஸ் எனக்கு வந்துச்சு. எனக்கு இந்த பெட்டி இருக்குது. அதுல சிவப்பு மணிகள் உள்ளன. அவை எவ்வளவு அழகாக இருக்கின. நாங்க அத தரையில் ஊற்றி சுவரிலும் கொஞ்சம் ஒட்டுவோம். ஒரு சாம்பவான் சுவர்களை பற்றி குச்சிகள் நாங்க அவற்றை ஏற்றுவோம். வாவ், சூப்பர். அங்கேதான் என் பொம்மை மதிய உணவு உண்ணும். நாங்கள் ஒரு நீண்ட மேசையை அமைப்போம். இங்கே இறைச்சி வறுக்கப்படும். மேசையை அமைக்கிறோம். மேலும் சிவப்பு மிளகாய் இருக்க வேண்டும். கசாப்புகளை சேர்ப்பது மட்டுமே மீதமுள்ளது. இப்போது என் பொம்மை இங்கே ஒரு சுவையான மதிய உணவை அனுபவிக்கலாம். அவளுக்கு பிடித்த எல்லாம் உள்ளது. சிவப்பு மிளகாய் மற்றும் தீய இறைச்சி. உன் உணவை ருசிப்பாரு செல்லமே. நீங்கள புஷா இருக்குது எனக்கு ஃபில்ச்சி அளிக்குது. அங்கே ரோஸ் என்ன செய்கிறாள்? இது நகைச்சுவையாக இருக்கிறது. எனக்கு ஒரு சிறந்த யோசனை இருக்கிறது. பாருங்கள், நான் அழகான வைரங்களை எடுத்தேன். அவற்றை தரையில் பரப்புகிறோம். நான் சில சப்திகர தூண்களையும் வளர்த்து விடுவேன். சிறப்பு. இப்போது நான் சுவரில் ஐஸ்கிரீமை இணைத்து ஒரு பார் மேஷை மற்றும் நாற்காலிகளை அமைப்பேன். இங்கே என் பொம்மை முடிவில்லாமல் ஐஸ்கிரீம் மற்றும் கேக்குகளை சாப்பிட முடியும். மேலும் ஐஸ்கிரீம் தேவை. இங்கே ஐஸ்கிரீம் ரேக்குகளை வைக்கலாம். மேலும் நான் சில மாலைகளையும் தொங்கவிட போகிறேன். ஐஸ்கிரீம் நாற்காலியுடன் ஒரு மேசையை அமைப்போம். மற்றும் சில ஐஸ்கிரீம் செய்யலாம். மேலே சில மழை போல சின்ன சின்ன துளிகள் வைக்கலாம். ஓ வாவ், இது ஐஸ்கிரீமா? எனக்கு இது பிடிக்கும். இது ருசியாக இருக்கிறது. வாவ், நன்றி ரோஸ். சூப்பர். நாம் 3வது மாடிக்கு செல்கிறோம். நான் ஏற்கனவே அழகான பனித்தரையை கண்டுபிடித்து விட்டேன். காகித துண்டுகளை எடுத்து சுவர்களில் ஒட்டுவோம். ஆஹா, இது பனிக்குகையாக மாறிவிட்டது. சில பனிக்குள்களை தொங்க விடுவோம். இப்போது எனக்கு ஒரு படுக்கை தேவை. இது என் பொம்மையின் படுக்கை அறையாக இருக்கும். பனிக்கட்டிகளால் அலங்கரிக்கவும். அதற்கு பக்கத்தில் ஒரு தொட்டியை வைத்து அதில் பனி நிரப்பப் போகிறேன். அங்கேதான் என் பொம்மை தன்னை புத்துணர்ச்சி பெற முடியும். ஓய்வெடுக்க நேரம். என் ராணி, உன் பைஜாமாவை அணிந்து இப்போது படுக்க. இனிய கனவுகள். என் பொம்மை ஓய்வெடுக்கும் போது ஜெனிஸ் என்ன செய்துள்ளார் என்று பார்ப்போம். அருமையான் வைக்கலாம். இங்கே ஒரு பட்டியும் இருக்கு. ஒரு மாலையை மாடத்துல வைக்கலாம். மேலும் ஒரு அலமாரியும் இருக்கு. நிச்சயமாக என் பொம்மைகளின் உடைகளை எல்லாம் தொங்க விடுவோம். மேலும் ஒரு மேசை இருக்கு. அதுல அழகு சாதனங்களும் இருக்கு. சிறப்பு. இப்போது என் பொம்மையும் ஓய்வெடுக்கலாம். பெண்களே, நீங்கள் ஏற்கனவே 2 வீடுகளை அலங்கரித்து விட்டீர்கள். ஜெனிஸின் வீட்டில் ஒரு சிறந்த தீயணைப்பு நிலையமாக மாறியது. ரோஸின் வீட்டில் ஒரு அற்புதமான குளிர் வீடு உள்ளது. அது பனிக்காற்று போலவே மணக்கிறது. எந்த வீடு உங்களுக்கு மிகவும் பிடித்தது என்பதை கருத்துக்களில் எழுதுங்கள். வாவ். இப்போது நான் என்ன சாப்பிட விரும்புகின்றேன் என்பதை உங்களுக்கு காட்டப் போகிறேன். நான் இந்த மாதிரி ஒரு அழகான சாண்ட்விச்சை விரும்புகிறேன். பிரச்சனை இல்லை, சுலபம். Ariavalelo interpreter ng padre nan
என்றால் பொருட்களை நகர்த்த முடியும். அது கூட சரி. அனைத்தும் தற்போதையது. Fredo, Seas, Beaches, சதை பண்றான். மேல்புறத்தை அப்ரேடால் மூடுகிறோம் இப்போது. அதே போல எல்லா பக்கங்களிலும் வெட்டுவோம். எதிரே வரா. என்னை பிரதிபலிக்கவும். பிரெடியின் மேல் மயோனைஸ் விடுவோம். இதுல ஊறி இருக்கணும். இப்ப நமக்கு பச்சிமிக்காங்களை வேணும். அவை ரொம்ப காரமா இருக்கும். அத நான் பொடி செய்ய போறேன். ஒரு முள்ளில பயன்படுத்தி. சரி, அது நிறைய பலமாக இருக்கிறது. எனக்கு தோணுது அதுக்கு போதும். நன்றி நன்றி, ரொம்ப சுவையானதாக உள்ளது. Certi Saint Duasho, honey Lawning Cruise Pristerneck Frining. Enne Melatum. உங்களுக்கு சில ஜோக்ஸ்கள் வேண்டும் தானா? உங்களுக்கு ஜோக்ஸ் கிடைக்காது. ஏன்? வேறு ஒண்ணும் இல்லை. அட பெரிய விஷயம். வணக்கம். வகை வகையான சீஸ் அவங்க கைக்குள்ள. நிறங்கள் எல்லாம் தரப்படுத்தப்பட்டவையா? வாவ்! ஒரு பர்கர். எல்லாவற்றையும் உருக்கி விடுவோம். இது மிகவும் குளிர்ச்சியானதாக திரண்டது. அடடா, அருமை. இந்த சித்திரயூத்தை பாருங்கள். இது ரொட்டியால் செய்தது. மேலும் இது மிகவும் ருசியாக உள்ளது. அருமை. ஓ மை காட். இதோ கொஞ்சம் தண்ணீர். ஓ மிகவும் நன்றி. நீங்கள் எனக்கு உதவினீர்கள். எல்லாம் சரியா? நிறுத்துங்கள். சரி. என்னோட சாண்ட்விச்சுக்கு எல்லாமே சும்மா அழகா இருக்கு. உங்கஸ்து நல்ல இல்ல. நான் முடிச்சிட்டேன். யோ காத்திரு, நான் இன்னும் முடிக்கல. ஆனா நான் வேகமா ஏதோ சில செஞ்சுறேன். அட பாத்தி ட்ரஷ்ல என் கிடைச்சதுதான். அதுவும் சாப்பாடு. இது உண்மையாகவே ரொம்ப சுவையாக இருக்கின்றது. ஒரு வாழைப்பழத்தோல், கொஞ்சம் பேர்க்கம். நான் முன்கூட்டியே சுவைத்தேன், குழந்தைக்கு சுலபமாக திங்கக்காக. ஏய், நான் இதைத்தானே சாப்பிட்டிருப்பேன். ஓ, இந்த அருவருக்கிய வாடை என்ன? ஜாம்பி இல்ல. மாமி லைன், இந்த அழகான சாண்ட்விச்சை பாருங்கள். இது பல நிறங்களில் இருக்கிறது. ஆமாம், இது அருமையாக இருக்கிறது. என்றால் நான் அதை என்னால் சமைத்தேன். மிக ஆச்சரியமாக உள்ளது. நேரம் இருக்கு. புதிய படகில் போகலாம். ஆஹா, நான் இப்போ புரிந்து கொண்டேன். இது மிகவும் 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 காரம். மிகவும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று தெரிகிறதா? ஒரு வாட்டர் கன். நன்றி. எல்லாமே எனக்கு தெரியாது. சரி, இந்த முறையே நான் வைக்கிறை குழம்புடன் வேண்டும். அது பாஸ்தா எவ்வளவு பழமையானது. கருப்பு நிறத்திலானவை. என் பிடித்த நூடுல்ஸ். ஆஹா, சரி, நானும் ஏதாவது செய்யணும். திருப்தி, இது மீண்டும் முயற்சிப்போம். அச்சசியமானது. அந்த பபுள பார்த்தீர்களா? அதுதான் பபுள் கம்மை என்று கப்படுவது. நாயக்காடு பார்த்து அழகாக இருக்கிறது. இதை உங்களுக்கு தர வேண்டுமா? நீங்க உண்மையில் எரிச்சல் ஊட்டுகிறீர்கள். நீ என் நாய் மீது இருக்கிறாய். ஐயோ! ஓ, அழாதீர்கள், தயவு செய்து. நீங்கள் இங்கே எல்லாவற்றையும் வெள்ளமாக்குவீர்கள். அங்கே உலகளாவிய வெள்ளம் எங்களுக்கு தேவையில்லை. அது சரி, அதற்கும் சில நன்மைகள் உண்டு. எனக்கு கொஞ்சம் தண்ணீர் கிடைத்து விட்டது. பாஸ்தா சமைக்க இதற்கும் நேரமாகிவிட்டது.
அதை உடைத்து உள்கொள்வோம். இந்த தக்காளி பேஸ்ட் எனக்கு கொடுங்கள். இது பின் என் கருப்பு நூடுல்ஸ். முடிப்போம். ஓ ஓ ஓ அதுதான் நான். என் கோரிக்கை வேலை செய்கிறது. நானும் ஒன்றை குக் செய்யறதுக்கு முயற்சி செய்கிறேன். நான் சாம்பிள் எடுத்து அதை உருட்டுறேன். அது பிளாடாக இருக்கணும். இப்ப இந்த சாம்பிளில இருந்து நூடுல்ஸ்களை வெட்ட போறேன். அதற்காக ஒரு சிறப்பு இயந்திரத்தை பயன்படுத்துவேன். ஆம், இது எவ்வளவு மென்மையார் மற்றும் அழகாக இருக்கிறது. இப்போது நான் நுடல்லாவை எடுத்துக்கொள்கிறேன். இது ருசியாக இருக்கிறது. என் நூடில்களின் மேல் அதை ஊற்றுகிறேன். மற்றும் குமிழ் நிறங்களுடன் இருந்தால் இன்னும் அழகானது மற்றும் ரசனைக்கும் பொருத்தம் உள்ளது. அது என்னவான வழி? ஓ, எல்லாம் தீப்பிடித்து விட்டது. மீண்டும் இங்கே ரொம்ப நல்லதா? கிளவன், உன்னை மாற்ற முடியாது. ஆமாம், மன்னிக்கவும். எனக்கு தெரியவில்லை. எனக்கு இது பிடிக்கவில்லை. மேலும் இச்சங்கேஷ கீற்றுகள் மிகவும் அழகாகவும் சுவையாகவும் உள்ளன. மன்னிக்கவும். அந்த குமிழிய பாருங்களேன். நீங்கள் அதை விரும்பியதிலே மகிழ்ச்சி. ஓ இல்லை, ஓ இது என்ன காங்கர்த்தமானது. நான் இதை பயனுக்கு தின்றுவிட முடியாது. சரி, என்னை விட்டு போகட்டும். ஜெயித்தவன் ஜோக்கர், மிஸ் செகண்ட்ஸ். நான் மிகுந்த முயற்சி செய்தேன். நான் இப்போது உன்னிடமிருந்து கப் கேக் சாப்பிட முடியாது. எல்லோரும் தயாராக இருப்பதாக தெரிகிறது. தொடங்கவும். நான் பணம் கப் கேக் செய்வேன். அதையா, மாவு நிறைய இருக்கின்றது. மாவுக்கு எனக்கு ஒவ்வாமையா? எப்படி நடந்தது? சரி, அதை ஒரு கேத்துல வச்சேன். அடுத்ததாக மாவை கலப்பேன். எனக்கு ஒரு சிறப்பு சாதனம் இருக்கின்றது. நினைவாக பாலை ஊற்றுவேன். இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. எனக்கு இது மிகவும் பிடிக்கும். உங்களுக்கு இது பிடிக்குமா? நீங்கள் விரும்புவீர்கள் என்பதில் எனக்கு நிச்சயமாக தெரியும். இப்போ வேணும் முட்டைகள். ஓ, அந்த ஜவ்வு சரியாக போகவில்லை. என் முழு முகமும் அழுக்காகிவிட்டது. நன்றி, அது தண்ணீரில் உள்ளது. அட, நன்றி. சிரிப்பு எனக்கு மிகச்சிறந்த மகிழ்ச்சி. நீங்கள் அறிவீர்களா, இது எவ்வித கோமாளிகளுக்கும் சிறந்த இடமாக இருக்கும். சரி, செல்லலாம். எனக்கு எந்த மட்டும் வேணாம். உங்களை கொதிர்கிறேன். அப்போ மன்னிக்கவும். ஸ்ட்ராபெரி பண்ணலாம். அதை அங்கே குத்தி என் கேக் கலவைக்குள் ஊற்றி விடுகிறேன். இது ஸ்ட்ராபெரி சுவையோட ரொம்ப சுவையா இருக்கும். எல்லாத்தையும் நல்லா கலக்கிறேன். அந்த சீரமைப்பை கவனிக்கவும். அதை பேக்கிங் டிஷ்ஷில் ஊற்றி ஓவனில் வைக்கின்றேன். அது நியாயம் இல்லை. இதுல இறங்கிடலாம். நான் கண்டிப்பா ஜெயிக்க போறேன். அது அழகாக உள்ளது. பார்ப்போமா இல்லையா? யோசனை பிடிச்சதா? இதை பார்க்கவும். சான்றிதழ்.
செய்கிறீர்கள்? ஓ மை காட், நீங்க முறும் வினோதமா இருந்தீங்க. அருமையான யோசனை கிடைத்தது. நாங்கள் சிறப்பு கப்கேக் ஒன்றை தயாரிக்க போகிறோம். நீங்க நல்லா இருக்கீங்களா? ஏதோ ஒன்று தியால்வியாக உள்ளது. என்னுடைய கணக்கு இப்போ சரியானது. ஹலோ, என்ன பிளேக்? ஹலோ, என்ன செய்ய வேண்டும் எனக்கு தெரியும். என்ன நடக்கிறது? அன்றாடா கப்கேக். நான் அதை ஓவனில் இருந்து வெளியே எடுக்க வேண்டும். அது சரியான மாதிரி இருக்கு. இது எரியல. என்ன ஒரு அருமையான கேக் இது. இப்போ அதை அலங்கரிக்க நேரம். நான் கருப்பு நிறத்தை பயன்படுத்துகிறேன். நான் விரத மாலை வச்சு அதுவும் சரி, கப்கேக் தயார். என்ன ஒரு அழகான சின்ன வாவ்வால். என்னிடமெல்லாம் எதுவும் இல்லை. கூடாத யோசனை. அங்கே என்ன இருக்கின்றது? உங்கள் கைகளில் மார்ஷ்மெல்லோக்கள். இப்போ நமக்கு கொஞ்சம் கிரீம் தேவை. மஞ்சள் மற்றும் சிகப்பு. பார்த்ததற்கு நன்றி. மற்றும் ஒரு பலூன். தெரியாமலா நாம் எல்லாம் பலூன்கள் பயம். அதனால் தான் நீ என்ன என்ன உதவுங்கள்? ஒரு பளீர் உள்ளது, அதுவும் ஒரு பெரிய கப்கேக். உதவுங்கள். ஆஹா, இது மிகவும் சுவையானது. கேலாட்டியின் தலையை 10 அளவில் 10. கேக் ரொம்ப நல்லது. அது அருவருப்பானது. இது என்ன? அவை உண்மையான வன்சாதிகர்களா? என் பேர் கேட்கல. என்ன சுவாரஸ்யமான வடிவமைப்பு! நிச்சயமாக. முதலில் திருப்பத்தை முயற்சி செய்யவும். எனக்கு பசிக்கிறது. இதோ கேக் ஒன்று குறிக்க போகலாம். பெருமையாகும். அருமையானது. ஒலி அளவு அதிகம். சால்ஸ், அது சற்றே சிறப்பாக உள்ளது. எரி ஹூரே, என்னுடைய கப்கேக் சிறப்பானது. அது என்ன? மன்னிக்கவும். ஜோக். கல், காகிதம், கத்தி. வாவ்! என்ன இவ்வளவு காண்டி! அருமை. அடடா, நாய் உணவா? என்னை ஏமாற்றுகிறாயா? அது நகைச்சுவையாக இருக்கிறது. எனக்கு இந்த மாம்பழ ஜெல்லிகள் மிகவும் பிடிக்கும். நான் அவற்றால் என் கேக்கை அலங்கரிக்க மகிழ்ச்சியாக இருப்பேன். வாவ், ரொம்ப அழகாக இருக்கிறது. வண்ணமயமான. அடுத்தது, ஓ, சில இனிப்பு ஜெல். அஃப், இது மிகவும் புளிப்பு, ஆனால் இது மிகவும் அழகாக இருக்கும். இப்போது நாம் இன்னும் சில காண்டியை சேர்க்கலாம். இது கூட புளிப்பு என நினைக்கிறேன். சரி, இதையெல்லாம் குலுக்குவோம். இப்போது நமக்கு புளிப்பு துகள்கள் கிடைத்து விட்டது. அழகாக இருக்கிறது. அற்புதம். ஓ, ஜூலி. இப்ப இது முயற்சி பண்ணி பார்ப்போம். அது அற்புதமாக மணக்கிறது மற்றும் ரொம்ப சுவையாக இருக்கிறது. அட, என்ன? ஓ, தயவு செய்து எனக்கு பகிர்ந்து கொடுங்கள். அப்படியா? இல்ல. அது என்னது? உனக்கு உன் கேக் இருக்கிறது. அடடா, நாய் உணவு. இது அருவருப்பாக இருக்கிறது. நான் இதை சாப்பிட விரும்பவில்லை. அடடே, இதன் வாசனை மோசமாக இருக்கிறது. அது நிச்சயம். சரி, நான் அடியிலிருந்து முயற்சிக்கிறேன். குளிர். அது நியாயம் இல்லை. ஓ, சரி, ஜூலி. ஓ, அது அருவருப்பாக இருக்கிறது. நாய், உனக்கு இந்த உணவு பிடிக்கிறதா? உனக்கு ஒரு சுவையான கேக் கொடுக்க வேண்டுமா? பிங்கோ. ஹே, சரி, போகலாம். மைக்,
அது நியாயம் இல்லை. நாய்கள் இல்ல. ஓ சரி, நீங்கள் உங்கள் கேக்கை உங்களால் சாப்பிட வேண்டும். ஓ ஓ காத்திருங்கள், மிகவும் புளிப்பு. பிங்கோ. ஜூலி, நீ சரியா இருக்கியா? சரி, அவள் மீண்டு வரும்போது நாய்க்கு சாப்பாடு கொடுக்கிறேன். ஏய், இதை நிறுத்து. அவர் மிகவும் அழகாக இருக்கிறார். அவர் உண்மையிலேயே அப்படித்தான். அவரை நான் மறுக்க முடியாது. நீங்கள் தயாரா? 3, 2, 1. இதை மீண்டும் செய்யலாம். ஓ, எனக்கு சுவையான பழங்கள் இருக்கின்றன. மற்றவர்களை விட எனக்கு அதிர்ஷ்டம் குறைவாக இருந்தது. இந்த வெங்காயம் கொடுமை. ஓ மை காட். மூச்சு விடு ஜூலி, மூச்சு விடு. ஓ நன்றி. உங்களுக்கு வெங்காயம் வேண்டுமா? சரி, பரவாயில்லை. இதை வைத்து கேக் எப்படி அலங்கரிப்பது? எனக்கு ஒரு யோசனை வந்தது. மைக், என் வெங்காய ரோஜா எப்படி இருக்கிறது? ஓ வாவ், நல்லது, அழகானது. அது பூவின் வாசனை போலவே இல்லை. நான் பூண்டு கொண்டு அழகான இதழ்களையும் உருவாக்குவேன். ஆனால் முதலில் அதை தோலுரிக்க வேண்டும். இது ஒரு மிகச் சிறந்த வாழ்க்கை யுக்தி. அது அருமை. உங்கள் உணவை ரசிக்கவும். ஓ, நான் இந்த வெங்காய கேக் மற்றும் பூண்டு கேக் சாப்பிட விரும்பவில்லை. இந்த அருவருப்பான வாசனையை நான் தாங்க முடியவில்லை. என் கண்களில் இருந்து கண்ணீர் ஏற்கனவே வழிகிறது. ஓ இல்லை, இது மிகவும் மோசமாக இருக்கிறது. அருவருப்பானது. ஏய், அழாதே, பாவம். நான் உன்னுடன் இருக்கிறேன். அப்படியா? பழங்களால் கேக்கை அலங்கரிக்க என் வரிசை. போ, நான் அதை போதித்த மாஸ்டர் போல் செய்வேன். ஆம், ஹலோ. ஓ ஹலோ. ஓ மை காட். ஆம், இந்த பாடங்களை நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன். ஹா, ஓ இல்லை, இது கடினமாக இருந்தது. ஆனால் இது வேடிக்கையாக இருந்தது. ஒரு நிகழ்ச்சியை பார்க்க தயாராக இரு ஜூலி. அதை பாரு, இதை செய்வோம். ஆம் ஆம். ஓ ஹா, அற்புதமாக தெரிகிறது. வாவ், உனக்கு இது எப்படி பிடிக்கிறது நண்பா? ஆஃப் ஆஃப். நல்லா செய்தாய் மைக். நன்றி. ஓ, என்ன அற்புதமான விருந்து இது. உண்மையில் நல்லது. தயவு செய்ய நீங்களும் முயற்சி செய்ய விரும்புகிறீர்களா? அப்படியானால் உங்களுக்கே உதவுங்கள். யம் 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 யம். ஓ, நன்றாக இருக்கிறது. யம், சரியா? ஓ ஓ இல்ல, எனக்கு எரியும் வாசபி கிடைத்தது. மற்றும் எனக்கு பிடித்த சாக்லேட் கிடைத்தது. ஊரே, நான் முதலில் போகலாமா? அருமை. ஒரு நிமிஷம். என் கேக்கை அலங்கரிக்க ஒரு சிறந்த யோசனை எனக்கு உள்ளது. ஒரு நிமிடம். இதற்கு நான் ஒரு சூப்பர் ஸ்பேடுலா மற்றும் ஒரு ரோலரை எடுப்பேன். நான் ஒரு உண்மையான கட்டிடக்காரர் போல இருப்பேன். அதை என் கேக்கில் பரப்புவோம். ரோலருக்கான நேரம். ஓ, என் பிடித்த சாக்லேட். எல்லாவற்றையும் அளவிடுவோம். இப்போது மீண்டும் கட்டுமானத்திற்கு திரும்புவோம். வாவ், ஓ மை காட். இது மிகவும் அழகாக இருக்கிறது. சரி, இது அற்புதமாக தெரிகிறது. சரி, எனது கேக்கையும் அலங்கரிக்க நேரம் வந்துவிட்டது. நான் ஒரு ஸ்பேடுலாவையும் ஒரு ரோலரையும் எடுப்பேன். நீங்கள் பகிர்ந்து கொள்ள முடியுமா? அங்கே மீதமுள்ள சாக்லேட் இருக்கிறது. சரி. ஓ, இது நல்லதாக இருக்கிறது என்று நினைக்கிறேன். மிகவும் நன்றி. அதை நான் பயன்படுத்த போவதில்லை. என் சுவையான கேக்கை முயற்சிப்போம். ஓ, இது சாக்லேட் சேர்க்கப்பட்ட வாழைப்பழ கேக். இது மிகவும் சுவையாக இருக்கிறது. எனக்கு இது மிகவும் பிடிக்கும். உன் முறை மைக்? ஓ இல்லை, நான் தவிர்க்க விரும்புகிறேன். ஐயோ, அது அருவருப்பாக இருக்கிறது. இல்லை,
ஓ ஆ ஜூலி ஏன் இதோ ஏய் அது நகைச்சுவையாக இல்லை. வாங்க. வாவ், உன்னை காப்பாத்திக்கோ. உண்மையில் அது நகைச்சுவையாக இருக்கிறது. எனக்கு தெரியும். அப்பா, இவை காரமான மிளகாய். என்னிடம் கமி கண்கள் உள்ளன, எனவே அவற்றால் கேக்கை அலங்கரிக்க நான் மகிழ்ச்சியாக இருப்பேன். மன்னிக்கவும் ஜூலி, ஆனால் இந்த கேக் எனக்கே. இதை செய்யலாம். இல்லை இல்லை இல்லை, அதற்கு அருகே கூட வராதே. ஓ, இது அற்புதமாக இருக்கிறது. இந்த கமி கண் பாருங்கள். ஹே ஜூலி, நான் எல்லாவற்றையும் பார்க்கிறேன். திருடன். ஓ ஆம், என்ன சுவையான உணவு. எனக்கும் ஒரு துண்டு வேண்டும். வா, அற்புதம். அடுத்ததுக்கு போகலாம். ஓ மை, எனக்கு பரவாயில்லை. எனக்கு இது பிடிக்கும். உன் பணி. ஓ ஓ, நான் இதை எப்படி செய்வது? என் கேக்கை காரமிளகாய்களால் அலங்கரிக்க விரும்பவில்லை. பிங்கோ, என்னிடம் ஒரு யோசனை இருக்கிறது. இதை சிறிய துண்டுகளாக வெட்டுவோம். இப்போது நான் அவற்றை பக்கங்களில் வைக்கப் போகிறேன். பாரு மைக் வி. ஓ, உண்மையில் இது அழகாக தெரிகிறது, ஆனால் நான் அதை முயற்சிக்க பயப்படுகிறேன். அப்படியா? உண்மையின் தருணம். ஓ, மோசமாக இல்லை. எனக்கு பிடித்திருக்கிறது. நான் என் விரல்களை நக்கிக் கொள்ளலாம். ஓ, ஏன் இது இவ்வளவு சூடாகிறது? ஓ, என்னை காப்பாற்றுங்கள் தயவு செய்து. அதற்கு கூட வராதே, நான் உனக்கு உதவுகிறேன். அன்றி, அது கடினமாக இருந்தது. எவ்வளவு அழகாகவும் சிறியதாகவும் சுருங்கியதாகவும் இருக்கின்றன. என்ன அழகு, குளிர். என்ன, என்னிடம் அதேதான், ஆனால் கொஞ்சம் அதிகம். அதென்ன அளவு? ஹாய் மகளிரே, நீங்கள் என்னுடையதை பார்த்தீர்கள். எங்களுக்கு சொல்லுங்க. நன்றாக. என்னிடம் ஒரு சாசேஜ் இருக்கிறது. வா, அருகே இங்கே என் சாஸ் வைக்க இடம் உள்ளது. இங்கே என்ன செல்கிறது? அதன் கோஸ் என்று சுவையானாக இருந்தாலும் நன்றாக இருக்கும் என நான் நம்புகிறேன். இல்லை, சில சீஸ் அது சேர்ப்போம். மேல் பக்கத்தில் இருக்கு. அதே போல ஒவ்வொரு கோணிக்கும் என்எஸ் பேக்கேஜ் பறக்க முடியும். இல்லை, பரவாயில்லை. எனது நாசியுடன் தொடர்பு உள்ளது. அது என்ன என்றாவது? ஆனால் இத்தனை சிறிய பாய். ஓ, மன்னிக்கவும், உங்களுக்கு ஒரு விமானம் கிடைக்கும் என்று நினைக்கவில்லை. ஆனால் நான் எனது நூடுல்ஸ் இப்போ செங்ஷி செய்ய போகிறேன். ஆஹா, அவை ரொம்ப ருசியா இருந்தன, ஆனா ரொம்ப குறைவா இருந்தன. என்னால உன்னுடைய சில சாப்பிடலாம்னா? என்ன நீங்க பகிரலாம். சரி, நீ என்ன அறிந்திருப்பாயா? ஏய், என்ன நடக்குது? இது என்னுடைய போதுமா? நீ என்ன செய்கிறாய்? இனி என்ன ஏமாற்ற முடிவு செய்யப்பட்டாயா அல்லது ஏதாவது நடந்ததா? முயற்சியா இருக்கும். ஆனா நான் சிலதை உப்பு சேர்க்கணும். ஆம், கவனித்துக் கொள்ளுங்கள். அருமை. சிலுவகம் அதிகமாக அருமை. நான் அதை காதலிக்கிறேன். இப்போது எல்லாவற்றையும் கலந்து பார்த்து விடுவோம். ஓ இதோ ஒன்று குறைவாக உள்ளது. அப்படியே நான் மேல் சில சீச போட போகிறேன். அது மறைந்த இன்னொரு விஷயம். வாவ், ஓ, இது மிகவும் ருசியாக இருக்கிறது. நானும் கொஞ்சம் எடுக்கலாமா? தயவு செய்து. முடியாது, இது என்னுடையது. உன்னுடைய பகுதியை டூமி எடு. ஏதோ இன்னும் காணாமல் போயிருக்கிறது. மற்றும் உங்களுக்கு விருப்பமா இந்த சாஸை முயற்சிக்க விரும்புகிறீங்களா? நான் பேராசை பிடிச்சவன் இல்ல. ஷேர் செய்யலாம். பிடிக்கவா? இதெல்லாம் என்ன சாஸ்? Please, for slicing.
அடி பார்க்கலாம். வாசனை மிக அருமையாக இருக்கு. அதை ஊற்றுவேன், ஆனால் கொஞ்சம் கூடுதலாக. எனக்கு எல்லாமே அதிகம் பிடிக்கும். சரி, இந்த முறை சுவை உணரலாம் என்று நினைக்கிறேன். வாசனை சாதாரணமாக இருக்கு. உண்மையான சுவை, ஆனால் மிகவும் காரமாக உள்ளது. குளிர்ச்சியாக உள்ளது. நான் இதை படப்பிடித்து பதிவேற்ற வேண்டும். அதை எவ்வளவு பேர் பார்ப்பார்கள்? நான் பணக்காரராக போகிறேன். இத்தனை சாஸை எங்கே வைத்தீர்கள்? நான் இதை எப்படி வைக்கலாம்? நான் நெருப்பு போல் இருக்கிறேன் பெண்களே, ஆனால் இது அற்புதமாக இருந்தது. டயானா, நன்றி. இதற்கெல்லாம் நான் தான் காரணம். நான் எதிர்பார்க்கவில்லை. மன்னிச்சு, நான் உங்களுக்கு சொல்றேன், எனக்கு அந்த சாஸ் பிடிக்கிறது. சாஸ் கொடுத்ததுக்கு சபாஷ். உண்மையா? பாரு, நான் மீண்டும் நூடுல்ஸ் சாப்பிட போகிறேன். ஆம், இப்போது என் முறை. ஓ, இந்த சாஸை என் அன்பு குழந்தைக்கு ஊற்றி விடுவோம். என்ன? நான் இதை கீழே ஊற்ற வேண்டும். ஓ, என்ன செய்ய வேண்டும் என்று தெரியும். என்னிடம் இந்த குழாய் இருக்கிறது. இது வேலை செய்கிறது. இதை இங்கே வைத்து அதன் மீது வைப்போம். அருமை, என்னிடம் தேவைப்பட்டதே. ஹரி, நான் இப்போது கொஞ்சம் சோர்வாக இருக்கிறேன். சரி, இதை வெளியில் வைப்போம். சாஸை கீறலாக ஊற்றுங்க. உதவியுக்காக நன்றி. சரி, கிட்டத்தட்ட எவ்வளவு சிவப்பா இருக்குது. நான் இதை இப்போது சாப்பிட போகிறேன். அதை பார்ப்போம். I'm pretty sure Korak to Craig. Get Malasur Casey's Curtis away. ஓ, ஆமாம், அது இருக்க போகிறது. நீங்கள் நிச்சயமாக பார்க்கலாம். காத்திருக்கவும். நான் மறந்தேன். நம்மால் அதை திருப்ப வேண்டும். அப்படியே. சீசின் பொடியை பாருங்கள். ஆஹா, அருமை. நன்கு மாங்கிய ஊதிய திராட்சை தேவை. எனக்கு தாங்க முடியாது. அருமையானது. இந்த அழகான தேயம் உண்ட பின் கையாள முடியும் என்று எனக்கு தோன்றுகிறது. என் முள் இல்லை, 2 முள்கள் உள்ளன. அதை இங்கு சாப்பிடு. 2 கூட இல்லை. அப்படித்தான். எல்லாத்தையும் இதுக்கு வேலைப்பாடு செய்ய போகிறேன். அட, என்ன? இதுவும் நல்ல கண்டுபிடிப்பு இல்லை. சரி, இன்னும் என்ன செய்யலாம்? கூடவே கைகளால் சாப்பிடலாம். அது இன்னும் சீக்கிரமாகவும் வசதியாகவும் இருக்கும். மிகவும் சுவை கூடியது. அடிக்க மேல் மூச்சு தூள் அதிகமாக இருக்கிறது. நீங்க பிரிச்சி சாப்பிட ஜூடல்ஸ் மாப்ஸ் இன்னொரு ஃபரங்க சரி சிங்கரதை பதான் கோட. நன்றி. நாம முழு நிரம்பி உள்ளோம். அவள் முழு நிரம்பி இருந்தால் நானே முழு நிரம்பி உள்ளேன். நாம இருபல்ல. நிறுத்து. என்ன செய்கிறாய்? நீ சிலவற்றை விரும்பினாய். ஆப்ஸ், மன்னிக்கவும். நாங்கள் அவ்வாறு எண்ணவில்லை. பாவம் கேண்டி. நான் என் வாழ்க்கையில் இதால் மிகுந்ததை பார்த்ததில்லை. நீங்கள் மிகவும் நல்லவராய் நண்பர்களுடன் எப்போதும் பகிர்ந்து கொள்கிறீர்கள் என்று எனக்கு தெரியும். நான் ஏன் பகிர வேண்டும்? உங்களுக்கு தங்கள் பங்கு இருக்கிறது. ஆம், எனக்கு கொஞ்சம் சிறியதாக எனது முடிவு இருக்கிறது. இங்கே அதிகம் அலைமோதுவதில்லை. ஆனால் இந்த மிட்டாய்களை பாருங்கள். இது என்ன விதமான தண்டனை? முதற் பிரதி. இவ்வளவு சாக்லேட் காரணமாக உருவம் குலைந்து விடாது. மேலும் தேதி ஆரோக்கியமாக இருக்கும். வாங்க, அதை கிண்டல் பண்ணுங்க. சாலடா கொஞ்சம் தான், ஆனா ருசியாக இருக்கிறது. ரொம்ப ருசியானது. ஆகையால் கவ்வியறியவும் பூனையின் கண்களைப் போல பண்ணவும் கண்காணிக்கவும் முடியும். தயவு செய்து எனக்கு மேலும் கொஞ்சம் பகிர்ந்து கொண்டு வைங்க. என்ன செய்கிறீர்கள்? முடியாது. முகத்தை அப்புறப்படுத்துவது தவிர மற்ற அவசியம் இல்லை. என்னோட கற்பாரையை விட்டு விலகி என் இனிப்புகளை சாப்பிடு. குயர் கூல். உள்ளே மிகச் சுவையான உணர்வு அடிக்கிறது. எல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கிறது. எனக்கு இனிப்புகள் பிடிக்கும். நான் அவற்றையெல்லாம் ஒரே நேரத்தில் வாய் முழுவதும் வைக்கலாமா? பார்க்கலாம். ஆனால் முதலில் இப்படி சமைக்கலாம். மால்டி டூ. அருமை. வாவ், மிக குழு. அருமையான யோசனை. இப்போது அவற்றை ஒன்றாக மாற்றி முயற்சி செய்வோம். என்னாலவா ஒரு நல்ல யோசனை கேட்டேன். என்னை அப்படி பார்த்து கொண்டிருக்கிறாயே என்னோடு? ஓ, பாருங்கள், நாங்கள் பாலை எடுத்து கண்ணாடி கிண்ணத்தில் ஊற்றுகிறோம். சாக்லேட் கிண்ணங்களை கண்ணாடியில் ஊற்றி அதனை முழுவதும் பாலுடன் ஊற்றுங்கள். இப்போது மொத்தத்தில் சிறிது விட்டு கட்டி. இதோ அருமையாக இருக்கிறது. மேல் பரப்பவும் அதை கலந்த பானமாக்கவும் சில அலங்காரங்கள். சிவப்பு கலர் ஜெல்லி பீன்ஸ் தூவவும் மற்றும் கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ரா. ஆக்டேல்ஸ் டர்க்கி ரிட்ஸ ரிட்ஸ் இருந்து உள்ளேடுங்க.
பெரிய யோசனை. சரி, பரவாயில்லை. எனக்கு இங்கே ஒரு பெரிய சாக்லேட் மலை இருக்கிறது. வா, இல்ல இல்ல இல்ல, விழாதீர்கள், தயவு செய்து விழாதீர்கள். நான் காப்பாற்றப்பட்டேன். இங்கே ஒரு சாக்லேட்டை எடுத்துக்கொள்ளலாம். ஓ இல்ல, எல்லாமே ஏற்கனவே விழுந்து விட்டது. அதை நான் எப்படி சாப்பிடுவேன்? என்ன கவனம் குலைக்காதே. ஓ ஓ, சரி, இன்னொன்னு முயலிவோம். ஏமா, எனது மிட்டாய்களில் பாதி நசுங்கி இருக்கிறது. அவற்றை சாப்பிடாதே, அவை எனது. அது மிகவும் ருசியானது. இல்லை இல்லை, இங்கிருந்து விலகிரு. மேசையில போதும் இருக்கிறது. நிறுத்து. அவள் போயிட்டா. இல்ல, எல்லாமே. இது வேணா தரிசி சுவாரஸ்யமா இருக்கு. ஒரு ஸ்டைலிஷ் பாட்ல. ஆசிரியம், எனக்கு சரியான ஒரு பாடல இருக்கிறது. எனக்கு கோக் ரொம்ப பிடிக்கும். ஆசிரியம், அவர்களா அப்படி அமைதியா. For sure, இது செய்யப்போவதில்லை. அதுவே நீண்ட காலம் இதே சுவையாக இருக்கும் என்று நினைக்கிறேன். ஹே சாண்டி, நான் என் பாட்டிலை முதலில் தியாடங்கட்டும். வா, அது என்ன? Guys, இது ஒரு சாக்லேட் பெட்டி. இது மிகவும் சுவையான சாக்லேட்டாக இருக்கும். இதோ உள்புறம் சில. அதெல்லாம் ரொம்ப கூல். எனக்கு இது பிடிக்கும். ஓ, முறுக்குகள். அது சாப்பிடக்கூடாது. என் தரம் மற்றும் என் சாக்லேட் பாட்டில். தொப்பி, முதலில் முயற்சிக்கலாம். தவறிவிட்டது. அப்பா, அவளுக்கு உள்ளே ஏதாவது இருக்கிறதா? ஹே, என் பாட்டிலை தொடாதே. ஓ, உள்ளே என்ன இருக்கு? எனக்கு மேலும் சாக்லேட்களும் இருக்கின்றன. அதை மீட்டு கொள்ள முயலலாம். அதை பாரு, மிகவும் அதிகம். எடிபிளில் இருந்து பிங்க் டாடாவை வாங்குங்கள். சுவையாக இருக்கிறது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கிறது. இப்போது மீதியை சாப்பிடுவோம். மற்றும் பாட்லையும் கண்டிப்பாக. கேட்க முடியாது. ஏய், நீ என்ன செய்கிறாய்? காந்தி, இதோ உனக்காக. நன்றி. என்ன? எனக்கும் கொஞ்சம் வேண்டும். ஆனால் நீ ஒரு பெரிய பாட்டிலை வாங்கினாய். கெஞ்சாதே. வருமா, உன்னுடையதை சாப்பிடு. ஓ, நீ சரிதான். ஓ, என்ன செய்ய? சரி, மேலிருந்து தொடங்கலாம். இது நிறைய சுலபமாக உள்ளது. சரி. ஓ, நான் மிட்டாய்களை இப்போதே காண்கிறேன். பாருங்க, இது நான் நினைத்ததை காட்டிலும் ரொம்ப சுவையாக இருக்கின்றன. இதை திறக்கலாம். வா வா. ஓ, உங்களிடம் ஒரு சுத்திகை இருக்கிறதா? நன்றி. இதை மேஜையில் வைத்து சும்மா கடித்து விடுவோம். அது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கின்றது. பாருங்கள், என் பாட்டிலை நசுக்கவும். அது செய்யாதீர்கள். வாவ், அது ரொம்ப நன்றாக இருந்தது. இப்பொழுது என் இன்பமான கோலாவை அருந்தலாம். ஆமா, நாங்களும் கூட. மிக சுவையாக இருக்கிறது. ஆஹா, இது ரொம்ப வேடிக்கையா இருக்கிறது. நாம் இதை பொருந்திக் கொண்டோமா? சரியா? சரி, நாம் தொடங்கலாமா? நான் முதலில் செய்வேன். வாவ், ஒரு சாக்லேட் பார். குளிர். ஆனால் இதில் என்ன தவறு? நான் இதை எப்படி சாப்பிடுவது? இது முழுவதும் உருகிவிட்டது. நான் உன்னை பொறாமைப்படவில்லை. நாம் ஏதாவது உடனடியாக யோசிக்க வேண்டும். ஒரு யோசனை. என் சாக்லேட் பாரை எப்படி சாப்பிடுவது என எனக்கு தெரியும். எனக்கு பனி மற்றும் கத்தரிக்கோல் தேவை. ஆனால் முதலில் நான் கொஞ்சம் முயற்சி செய்கிறேன். ருசியாக இருக்கிறது. நீர்ம சாக்லேட்டை பனிக்கட்டியில் ஊற்றினால் அது கடினமாகிவிடும். அப்போ நான் அதை பாதுகாப்பாக சாப்பிடலாம். மேலும் சாக்லேட்டுடன் வரைதல் மிகவும் வேடிக்கையாக இருக்கும். இது அருமையாக வந்துள்ளது. என் வாயில் ஏற்கனவே நீர் ஊறுகிறது. நான் அதை முயற்சி செய்கிறேன். ருசியாக இருக்கிறது. மேரி, நீ என்ன பார்க்கிறாய்? வாராய். ஒரு உறைந்த சாக்லேட் பார். உண்மையிலா? இது முழுவதும் பனியால் நிரம்பியுள்ளது. அது சிறந்தது. நாம் பார்ப்போம்.
ருசியாக இருக்கிறது. இது சுவையாகவும் மணமாகவும் இருக்கிறது. ஆனால் இது கல்லை போல இருக்கிறது. நான் கடிக்க முடியாவிட்டால் அதை எப்படி சாப்பிடுவது? ஓ வா உடை. ஓ என் கடவுளே, வா. சரி, நான் இது ஐஸ்கிரீம் போல நக்கி பாக்குறேன். என்ன வாவ், உனக்கு இது எப்போ ஆகும்? நல்லா ராங் கேட்டா சாக்லேட் பார் கிடைச்சது. நான் சாக்லேட்ல இருந்து எந்த வடிவத்தையும் உருவாக்கி அதை சாப்பிட முடியும். உதாரணமாக ஒரு பூனைக்குட்டி. கொஞ்சம் முறை நான் சொல்ல இருக்க போறேன். இல்ல ஐநங்க தலம் சரி, உறைந்த வாஃபிள். எனக்கு வாஃபிள்கள் பிடிக்கும், ஆனால் உறைந்தது இல்லை. இது கல்லால் செய்யப்பட்டது. உங்களுக்கு என்ன? பார்ப்போம். ஆம், அதுதான் அதிர்ஷ்டம். எனக்கு தயாரான மணமுள்ள வாப்பிள் உள்ளது. ருசியானது. அதை சாப்பிட காத்திருக்க முடியவில்லை. ஓ, இது மிகவும் சூடாக இருக்கிறது. என் கை இது எரிகிறது. மேரி, ஏன் வாப்பிளை பிடி. ஓ, இப்படி மிகவும் நல்லது, நன்றி. ஆனால் என் வாப்பிளை எப்படி சாப்பிடுவது? இது மிகவும் சூடாக இருந்தால் ஒரு யோசனை. இது அழுக்காகாமல் இருக்க நீங்கள் ஒரு முள்கம்பி மற்றும் கத்தியை பயன்படுத்தி சாப்பிட்டால் உங்கள் கைகள் பாதிக்கப்படாமல் இருக்கும். நான் முயற்சிக்கிறேன். நான் போகிறேன். ஏதாவது நடந்தால். சுவையாக இருக்கிறது. நீ என்ன செய்கிறாய்? முட்டாள் உறைந்த வாஃபிள். வா உடை. ஓ என் கடவுளே, ஹூரே. நான் ஒரு துண்டு சாப்பிடலாமா? இல்லை, இது இன்னும் கடினமாகவே இருக்கிறது. சரி, நான் இதை முழுவதும் சாப்பிட மாட்டேன். மியா, கவலைப்படாதே. அம்மா, கவலைப்படாதே. பாரு, என் வாஃபிள் இருவருக்கும் போதும். சரி, சேர்ந்து போகலாம். வாவ், மார்ஷ்மெல்லோஸோட சூடான சாக்லேட் சுவையா இருக்கு. எனக்கு இது பிடிக்கும். ஆனால் யாரோ ஒருத்தர் குளிர்ந்ததை வச்சிருக்காங்க. பிங்கோ, நான் கண்டுபிடிச்சிட்டேன். நான் இதை ஸ்ட்ரா கொண்டு பண்ணுவேன். ஆனா ஏன் நான் அதை கீழே வைக்க முடியல? ஹூரே, எனக்கு உண்மையான சூடான சாக்லேட் கிடைச்சது. அது நியாயம் இல்ல. என் சாக்லேட் ரொம்ப குளிர்ந்தது. அது ஊற்றப்படுவதில்லை. இல்ல, நான் அதை நக்குவேன். இது உண்மையில நல்லது. இது ஐஸ்கிரீம் போல இருக்குது. ஆம், ஏன் பிடிச்சது? எனக்கு மிகவும் இனிமையான மற்றும் மென்மையான மார்ஷ்மெலோக்கள் கிடைச்சன. மற்றும் சாக்லேட் ஓ மிகவும் சூடாக இருக்கிறது. அவங்க எல்லாம் சிரிக்கிறாங்க. நான் என்ன பண்ண வேண்டும்? ஒரு யோசனை. நான் கையுறைகள் அணிஞ்சு அதை குடிக்கலாம். அப்போ என் கைகளுக்கு எதுவும் தெரியாது. சிறப்பு. ருசியாக இருக்கிறது. நீ உன் கண்களை நக்குகிறாய். சரி, நீங்க முதலில் ஏன் நாம் சேர்ந்து போகலாம். 3, 2, 1 போ. நூடுல்ஸ். சிறப்பு. ருசியானது. ஆஹா, குளிர்ச்சியாக இருக்கிறது. காத்திரு, இது உறைந்து விட்டது. நான் இருக்க கூட முடியவில்லை. என் சாப்பாட்டு குச்சிகள் நான் செய்தேன், ஆனால் அது மேம்படவில்லை. ஆம், துரதிர்ஷ்டம். இப்போது நான் ஒரு சுவையான சிற்றுண்டி சாப்பிட போகிறேன். நான் நிஞ்சா போல எழுவேன். சரி, இதை பரிசோதிப்போம். ஓ ஆம். ஓ இல்லை, என் வாய் அது எரிகிறது. கவனமாக இரு. நான் என்னை கட்டுப்படுத்த முடியவில்லை. எனது நூடுல்ஸை எவ்வாறு உருக்குவது எனக்கு தெரியும். கொஞ்சம் உதவுங்கள் மியா. ஆம், இப்போது நான் என் நூடுல்ஸையும் சாப்பிட முடியும். பூ சிறப்பாக மாறியதாக தெரிகிறது. இந்த நூடுல்ஸ் மிகவும் காரமாக இருக்கின்றன. உதவியதற்கு நன்றி. இப்போது நான் சிற்றுண்டி சாப்பிடுவேன். எவ்வளவு ருசியா இருக்குது. ஓப்ஸ், மன்னிக்கவும், மரியாதையை மறந்துட்டேன். ஏய், விரல்களில் நடக்கும் போர் யார் முதலில் இருப்பார்களோ என்பதை காட்டும். நீங்கள் என்ன வெல்ல முடியாது. அதை பற்றி நாம் பார்ப்போம். ஆம், நான் வென்றேன். என்னிடம் என்ன இருக்கிறது? உருகிய லாலிபாப். இந்த பொருளை எப்படி சாப்பிடுவது? சரி, உன்னால் என்ன? வாவ், எனக்கு உருக்காத லாலிபாப் இருக்கிறது. அதை சுவைக்க காத்திருக்க முடியவில்லை. காத்திரு, என் நாக்கு உறைந்து விட்டது. அது வலிக்கிறது. ஆனால் நான் மியா மீது எப்படி கிண்டல் செய்ய வேண்டும் என்று தெரியும். என் பொருட்கள் எங்கே? அருமை. ஓ மியா, எனக்கு உதவுங்கள். இது என் நாக்கில் உறைந்து விட்டது. ஓ, நான் உங்களுக்கு உதவ போகிறேன். காத்திருங்கள். நான் செய்துட்டேன். உங்கள் நாக்கு விடுபட்டது. என்ன, நான் கொஞ்சம் அதிகமாக செய்து விட்டேன் என்று நினைக்கிறேன். என்ன? முட்டாள் நகைச்சுவைகள். நான் என் லாலிபாப் சாப்பிடுவேன். எனக்கு ஒரு யோசனை வந்தது. கிராமேல் கொண்டு பபிள்ஸ் ஊதினால் எப்படி இருக்கும்? வாவ், நான் இதை நல்லா செய்கிறேன். இந்த பபிள்ஸ் ரொம்ப சுவையா இருக்கின்றன. நானும் முயற்சி செய்யலாமா? இல்லை, இதோ.
எனக்கு கத்தரிக்கோல் வேண்டும். ஏய், நீ எங்க போற? நான் முதலில் அதில் என்ன இருக்கிறது என்று ஆச்சரியமாக இருக்கிறேன். நகெட்ஸ் ருசியானது. அதை சுவைக்க காத்திருக்க முடியவில்லை. ஓ ஓ அவர் ரொம்ப சூடா இருக்காள். சத்பிரானே எவ்வளோ சுவையா இருக்கு. அழுதழையரு உன் உணவை நீ சுவைக்க நேரம் வந்துடுச்சு. சரி, உறைந்த நகெட்ஸ். நான் அவற்றை எப்படி சாப்பிட போறேன்? ஒரு பாக்கெட்டையும் திறக்க முடியல. உனக்கு உதவுகிறேன். பாரு, அதுதான் இதோ. நீங்கள் அதை செய்ய வேண்டாம். நான் அதை திறக்காதிருந்தால் நல்லா இருந்திருக்கும். சரி, நான் முயற்சிக்கிறேன். ஓ, அவை கல்லை போல இருக்கின்றன. ஒரு யோசனை, அவற்றை சூடாக்கலாம். என்கிட்ட ஒரு இரும்பு உள்ளது, அதை நான் முயற்சிக்கிறேன். எவ்வளவு நேரம் காத்திருக்க வேண்டும் என்று ஆச்சரியம். ஓ, அந்த வாசனை என்ன? அவை முடிந்து விட்டன. இது வேலை செய்தது போல தெரிகிறது. நகெட்ஸ் தயாராக உள்ளன. ரொம்ப சுவையாக இருக்கிறது. நான் உண்மையில் சீட்டோஸ் சாப்பிடுவேனா? அதுல என்ன இருக்கிறது என்று கண்டுபிடிக்க காத்திருக்க முடியவில்லை. ஓ பாருங்கள், அது என்ன? நான் முதலில் திறக்கப் போகிறேன். எனக்கு ஒரு பீட்சா இருக்கிறது. சரி, இது நியாயமில்லை. நான் எதிர்க்க முடியாமல் போனதற்கு மன்னிக்கவும். எனக்கு பீட்சா மிகவும் பிடிக்கும். எவ்வளவு சுவையாகவும் மணமாகவும் இருக்கிறது. அற்புதம். இப்போது உன் முறை. சரி, எனக்கு சுவையானது எதுவும் கிடைக்குமா என உறுதியாக தெரியவில்லை. ருசியானது. சரி, பீட்சா, ஆனால் அது உறைந்துள்ளது. ஆம், நான் நினைத்தது போலவே. சரி, நான் முயற்சிக்கிறேன். என் பற்கள். இதை என்ன செய்ய வேண்டும்? நான் எப்படி கடிக்க வேண்டும் என்று கூட தெரியவில்லை. எனக்கு ஒரு யோசனை வந்தது. நான் உனக்கு கொஞ்சம் உதவுகிறேன். அதுதான் கடித்து மென்றுவிடு. மேரி, இது வேலை செய்தது போல தெரிகிறது. நன்றி. ஆப்ஸ், நான் கொஞ்சம் அதிகமாக செஞ்சு விட்டேன்னு நினைக்கிறேன். ஓ மை காட். ஓ இல்லை, என் பல். நான் என்ன செய்ய வேண்டும்? உன்னை மகிழ்ச்சியாக்க என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியும். பீட்சா, ஒரு துண்டு எடு. இந்த முறை கவனமாக இரு. இந்த வீடியோ உங்களுக்கு எனக்கு அழகான இளஞ்சிவப்பு நிற வீட்டின் கனவு உள்ளது. என்ன செய்ய வேண்டும் என்பதையும் நான் அறிவேன். ஏய், நீ என்ன செய்கிறாய்? உருவாக்க போறேன். கிரோமத்தின் நிறுத்த முடியாது. வீட்டு வண்ணம் பூசுவதில் தொடங்குவோம். நாம்பிங் வண்ணம் பயன்படுத்துவோம். ஓ, அது பாருங்க. அருமை. நிறம் மந்திரமாய் உள்ளது மற்றும் முழுவதும் இளஞ்சிவப்பு. இது அழகாக இருக்கிறது. எனக்கு இது மிகவும் பிடிக்கும். டிபனி, நீ என்ன செய்ய போகிறாய்? நான் என் வீட்டை ஊதா நிறத்துல பூச போகிறேன். பிஸ்டலில் இருந்து வண்ணத்தை பீச்சுவோம். முழு வீடும் ஊதா நிறமாக இருக்கும். ஓ அருமை. கூரையும் நிச்சயமாக கருப்பு நிறமாக இருக்கும். அதை நான் ஒரு பர்னர் கொண்டு செய்ய போகிறேன். வேகமாகவும் குளிர்ச்சியாகவும். ஜெஸ் என்ன யோசித்தார்? ஓ வாங்க, என் மைதானத்தில் வந்து சேருங்கள். நன்றி. இது ஒரு உலோக தொட்டி. அதை செங்கல் போர்வையால் மூட வேண்டும். இப்போது என் உதவியாளர் சாம் ஒரு ஜன்னலை வெட்டுவார். சரி, அருமை. சாம், சட்டப்பொடி பற்றி மறக்காதே. கண்டிப்பாக இது முடிந்து விட்டது. ஜெஸ், மேலும் பிரகாசமான இளஞ்சிவப்பு கூரை பற்றி நான் மறக்கவில்லை. வாவ், இது உண்மையான கோபுரத்தை போன்றே தெரிகிறது. அப்படியா? நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஓ அருமை, அதுதான் நான் விரும்பியது. உண்மையா? சரி, நான் அதை உதவியாளர்களின்றி செய்ய முடியும். எனக்கு எனது சொந்த கோபுரங்கள் இருக்கும். ஓ, அதை பாருங்கள். அவை உங்கள் இளஞ்சிவப்பு கோபுரங்களை விட மிகவும் குளிர்ச்சியானவை. நான் காகிதம் கத்தரிக்கோல் எடுத்து பிச்சு சென்றிருக்கேன். சோங்கரை ஒட்ட பார்க்கிறேன். ஓ ஆம், இக்கினான் பெப்பர் பசையை பயன்படுத்தி செய்ய நான் ஒட்ட பார்க்கிறேன். அப்படியே இங்க it's 10 mouth fariko. My band will see it is 7 media hertz. I'm going wherever. I'm reader of all for severance from 6 to different sir. Udless Glyphenton, one Hamayama Yerukam. Oh, hot room our boss come. Oh, gonna go to spy on a oneness.
நீங்கள் முடிவை பார்த்தால் புரியும். சரி, கிட்டத்தட்ட முடிஞ்சிச்சது. அத பாருங்க. வாவ், ஓ வாவ். காத்திருங்கள், அந்த சத்தம் என்ன? என் உதவியாளர் என் வீட்டுக்கு அழகான மாடம் செய்ய வேண்டும். எவ்வளவு அழகா இருக்குது. ஓ இல்ல, இது வலிக்குது. ஆஃப்கா, நான் சுத்தியலால் என்னை அடித்துக் கொண்டேன். மிகவும் வலிக்குது. நான் என்ன செய்ய வேண்டும்? மிகவும் வேடிக்கையான விஷயம் மற்றவரை அவதிப்படுவது பார்க்கும் போதுதான். அடுத்தது என்ன செய்யலாம்? ஓ, எனக்கு கிடைச்சு விட்டது. என் மாடிக்கு தூண்களை திருகி வைப்போம். முதலில் எனக்கு இந்த மரக்குச்சிகள் தேவைப்படும். சாப்பிட்சி சால்ஸ் சிப்பு வேலியின் அமைப்போம். சார், என் மாடியில் பார்பிக்யூ பண்ணலாம். பார்க்கர்ஸ் படியில் வருவோம். என்ன சுவையான மனம். இங்கே ஒரு டோனட்டை தொங்கவிடு. மற்றும் வாவ், இது என்ன மனம்? வாவ், டிபனி சுவையாக ஏதோ பொரிக்கிறார். எனக்கு மிகவும் பசிக்கிறது. நான் என்ன சாப்பிடலாம்? ஓ, எனக்கு ஒரு யோசனை வந்துவிட்டது. நான் எனக்காக ஒரு பருத்தி மிட்டாய் தயாரிக்கிறேன். அதற்காக எனக்கு ஒரு சிறப்பு இயந்திரம் உள்ளது. அதை முயற்சி செய்யலாம். வாவ், அந்த மிருதுவான பொருளை பாருங்க. இது மிகவும் சுவையாக இருக்கிறது. ஓ, என் கனவு வீட்டில் மேகங்கள் இருப்பதை நான் நினைத்தேன். முழு படத்துக்கு இதுவே தேவை. இங்கே சில மேகங்களை வைத்து ஒரு வானவில் பாதையை அமைப்போம். வாவ், எனக்கு இது மிகவும் பிடிக்கும். அருமை ஜெஸ், உங்கள் வீடு கனவிலிருந்து நேரடியாக வந்தது போல இருக்கிறது. நான் மகிழ்ச்சி அடைகிறேன். டிபனி என்ன செய்தார்? பார்ப்போம். ஓ, அவள் தனது வீட்டின் பாதையை கருப்பு நிலக்கரி கொண்டு அமைக்க முடிவு செய்தாள். தீர்வு. அவள் யாரும் திசை தவறாமல் இருக்க மெழுகுவர்த்திகளையும் வைத்தாள். நம்ம அடுத்ததுக்கு செல்லலாம். இப்போது நாங்கள் ஒரு வீட்டின் உள்ளகத்தை செய்வோம். என் அறை மிகவும் காலியாக இருக்கிறது. சரி, இங்கே சில மாலைகள் தொங்க விடுவோம். அப்படியே, இப்போது எனக்கு அழகான திரைகள் தேவைப்படும். ஓ வாவ், அழகாக இருக்கிறது. இன்னும் என்ன? ஓ, நான் சில புகைப்படங்களை எடுப்பேன். நான் மிகவும் அழகாக இருக்கிறேன். அற்புதம். இப்போது பரதை அலங்கரிக்க புகைப்படங்களை பயன்படுத்துவோம். நான் அவற்றை மேலே ஒட்டப் போகிறேன். அப்படியே. அற்புதம். என்னை விட அழகாக யார் இருக்க முடியும்? எனக்கு இது பிடிக்கும். அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என எனக்கு தெரியும். நாம் பெயிண்ட் மற்றும் தூரிகை எடுத்து கதவின் மீது அழகான யூனிகார்ன் வரைவோம். ஓ, அந்த கொம்பை பாருங்கள். இந்த யூனிகார்னுக்கு அழகான கொம்பும் அழகான காதுகளும் இருக்கும். இப்போது சில மஞ்சள் காதுகள். ஓ, என்ன அழகு. அவசரப்படாமல் பின்னர் நான் ஒரு மாஸ்டர் பீஸ் உருவாக்குவேன். அட, அத பாருங்கள். எவ்வளவு அழகான இளஞ்சிவப்பு நாக்கு. அது தயாராகிவிட்டது. எனக்கு மாடி பிடிக்கவில்லை. அதை நுரை குழாய்களால் அலங்கரிப்போம். அவை வண்ணமயமாகவும் வானவில் போன்றதாகவும் உள்ளன. வாவ், எனக்கு இது பிடிக்கும். மேலும் இதய வடிவில் மென்மையான இளஞ்சிவப்பு தலையணைகளை சுவற்றில் தொங்க வைக்க விரும்புகிறேன். அருமையாவும் காதலாகவும் இருக்கு. தரை பத்தி என்ன? ஓ, நிச்சயமாவே நான் ஒரு கம்பளி போட போறேன். அதுவும் இளஞ்சிவப்பு இருக்கட்டும். மேலும் எனக்கு நிறைய பொம்மைகள் மற்றும் தலையணைகள் தேவை. இது ரொம்ப அழகா இருக்கும். இதுக்கு மேல் நான் எதையும் கேட்க முடியாது. இப்பதான் நான் கொஞ்சம் ஓய்வெடுக்கலாம்.
நான் என்ன பண்ண முடிவு பண்ணுள்ளேன். சரி, நான் ஏற்கனவே மாலைகள் தொங்க விட்டுள்ளேன் மற்றும் என் பிடித்த ராக்கர் ஆல்பத்தின் போஸ்டர் சுவரில் இருக்கும். குளிர். இப்போது நாங்கள் சுவரில் மேலும் வினைல் பதிவுகளை தொங்க விடுவோம். மற்றும் டயர்களால் ஒரு மேசை செய்ய இங்கே ஒரு மெழுகுவர்த்தி, சிலந்திகள் மற்றும் ஒரு பரங்கிக்காய் வைக்கலாம். 2 மண்டை ஓடுகள் கூட வைக்கலாம். இங்கே ஒரு அழகான நாற்காலி வைக்கலாம் மற்றும் முழுமை. எனக்கு என் அறை மிகவும் பிடிக்கும். இங்கே ஒரு பார்ட்டி நடத்த காத்திருக்க முடியவில்லை. ஓ ஆம், எனக்கு மிகப்பெரிய ஸ்பீக்கர்கள் வேண்டும். வாவ், இது ஒரு சத்தமான பார்ட்டியாக போகிறது. உன் அயலவர் ஜெஸ் இதுக்கு தயாரா? இப்போது என் பிடித்த கிட்டார் சோலோவை வாசிக்கலாம். இது ஜெஸ்ஸை நிச்சயமாக எழுப்பும். ஓ, அந்த சத்தம் என்ன? ஓ இல்லை, அது கொடூரமான இசை மற்றும் அது மிகவும் சத்தமாக இருக்கிறது. அந்த ஒலி அலைகளால் நான் பறக்கிறேன். என் பைத்தியக்கார அயலவர் டிபனி இங்கே ஒரு ராக் கச்சேரி நடத்த முடிவு செய்தாரா? குறைந்தது ஜெஸ் நல்ல இசையை கேட்க முடியாது. அதை அணைக்கவும். இல்ல, நான் இதை கேட்க முடியாது. என் காதுகள் விழுந்து போகும். அதை எனக்கு கொடு. நீ கீதார் வாசிக்க விரும்புகிறாயா? உக்குலேலே வைத்துக்கொள். குறைந்தபட்சம் அது சிறப்பாக ஒலிக்கிறது. ஜெஸ், நீ உண்மையிலேயே சொல்கிறாயா? எவ்வளவு அருவருப்பானது. நான் இதை விளையாடப் போவதில்லை.